நான் ஒரு நாள் மிகவும் சோர்ந்து போன நிலைமையிலே ஊழியத்திற்கு வேலையை ரிசைன் பண்ணி விட்டு முழு நேர ஊழியத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையிலே எனக்கு ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விதமாய் கடந்தது. நான் அந்த முடிவு செய்து அந்த வருஷத்திலே நான் ஜூலை மாதத்திலே பார்ப்போமானால் என் மகளுக்கு ஒரு ஆபரேஷன், முக்கியமான ஒரு ஆபரேஷன் வந்து விட்டது. அடுத்து ஆகஸ்ட் மாதத்திலே என்னுடைய கூட பிறந்த அண்ணன் இறந்து விட்டார். அடுத்து என்னுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லாதபடி ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில அவ்வளவுதான் என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே நான் ஊழியத்திற்கு போகவா வேண்டாமா, அவ்வளவுதான், இந்த ஊழியனை செய்ய முடியாது, வேலைதான் பார்க்க முடியும் என்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை முழுமையாக ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன், நீ ஊழியத்துக்கு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொன்னார். என் மகளுக்கு ஆபரேஷன் செய்த அந்த டாக்டர் சரியாக ஆபரேஷன் செய்து முடித்தார். என் மகள் சுகமாகி வந்தாள். என்னுடைய தாயார் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. டாக்டர்கிட்ட சும்மா அந்த ரிப்போர்ட்டை அனுப்பியிருந்தேன். அவங்க ஒரு டேப்லெட் அனுப்புனாங்க. அதிலிருந்து அவங்க செயல்பட ஆரம்பித்தார்கள். அவள் ஆரோக்கியமாய் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ல வாரேன்னா, துன்பத்தின் நேரத்துல, நெருக்கத்தின் நேரத்துல, பாடுகள் நேரத்துல ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க பலத்தினால, உங்க ஞானத்தினால, உங்களுடைய எல்லா விதத்தினால நான் நடந்து கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் முடிந்தது இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லவே இல்லை. இந்த நேரத்திலே ஆண்டவர் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பலவீனத்தின் மத்தியிலே உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ,